அகிலா, இந்தா ஜூஸ குடி. அங்க வச்சிடுறி, நான் முடிச்சிட்டு குடிச்சிடுறேன். சரி. ஹே, இது நீயா வரைஞ்ச? சூப்பரா இருக்கா அகிலா. நீ எப்படி வரைஞ்சு எழுதிட்டு இருக்க? ஏண்டி மெடிக்கல் காலேஜ்ல இப்படி இல்லாமடி ஹோம்வொர்க் கொடுப்பாங்க? இது ஹோம்வொர்க் இல்லடி, ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட். இதுக்கு தனியா மார்க் எல்லாம் உண்டு. இந்த மார்க்க செம் மார்க்னு சொல்லி ஆட் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் உனக்கு ப்ரொஃபஸரா இருந்திருந்தா உனக்கு 100 மார்க் இதுக்கே போடுவேன். சரி அகிலா, இதை முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். இன்னும் 4-5 பேஜஸ் தான் இருக்கு. சரி, ஜூஸ மறந்துடாம குடிச்சிரு. இந்த பேஜ் மட்டும் முடிச்சிட்டு குடிச்சிடுறேன். சரி ஓகே. அகிலா, இங்க வரமா. இந்தா பேசு. இந்த நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீ பேசுடா. கடவுளே, என்ன ஆக போதோ? பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, போய் தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிறியா? மச்சான் இல்லடா, கண்டுபிடிச்சா பிரச்சனை ஆயிடும்ல. உன் வாய்ஸ்ன்னு வையேன், யாருக்கும் தெரியாது. நீ ஏன் பேசிட்டா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. வந்ததுல இருந்து நீ என்ன கோர்ட்டோட பிளான் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. நம்பலனா அப்போ நண்பனுக்காக இது கூட பண்ண மாட்டியா என்ன? ஏய், உன் மூஞ்ச பாக்க சைக்கிள கொடு, பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். பண்ணு. ஹலோ, யாரு? ஹலோ அம்மா, நான் ரேஷன் கடையில இருந்து பேசுறேம்மா. உடனே வந்து உங்க ரேகையை பதிவு பண்ணுங்க. ரேகையா? போன வாரம் தானே வச்சுட்டு வந்தேன். அது மிஷின்ல கொஞ்சம் பிரச்சனை ஆயிருச்சு, திரும்ப எல்லா டீட்டெயிலையும் பதிவு பண்ணணும். அதான் கொஞ்சம் உடனே வரீங்களா? சரிங்க, வரேன். டேய், என்னடாச்சு, நம்பிட்டாங்களா? நம்பின மாதிரி தான் இருக்கு, வரேன்னு சொல்லிருக்காங்க. சூப்பரா, செல்லா குட்டியா, நீ கலக்கிட்டடா. சூப்பர் மச்சான். கோகிலா மா, என்னம்மா? ரேஷன் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரணும், வரியா? இப்பவே வா. ஆமாண்டி. சரி, எங்க அகிலா? அவ ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காமா, நாளைக்கு வர காலேஜ்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அவ படிக்கட்டும். வா, நம்ம போயிட்டு வந்துடலாம், வா. அகிலா, நாங்க ரேஷன் கடைக்கு போறோம், நீ கதவு பூட்டிக்கோ. சரிம்மா. ஐயோ அத்தை, சீக்கிரம் வா. மாப்ள, அவங்க போயிட்டாங்கடா. இவன் எங்க போனா? டேய், இங்க நீ எப்படா அங்க போன? நீ கிளம்பு, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பாய். ஜென்சி இல்லடா, இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் வேலை முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விடுறது மட்டும் மாறவே மாறாது. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. கௌரி, இன்னைக்கு என்ன சமையல்? தோ இங்க இருக்குல்ல, இதான். இந்த பச்சை காய்கறி தான் இன்னைக்கு சாப்பாடா? ஆமா, நீங்க தான் ஏதோ டயட்ல இருக்கேன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். எனக்கு கூட தான் நீ கார்மெண்ட்ஸ்ல வேலை பாக்குற மாதிரி ஞாபகம். 25,000 ரூபாய் சம்பளம் கெட்டதும் ஞாபகம். அதோட வேலைக்கு முழுக்கு போட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதும் ஞாபகம். பாருமா இவர, நான் என்னமோ வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? மகாவும் செல்வமும் குழந்தை ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க, நீ போய் கார்மெண்ட்ஸ் பாத்துக்கலாம்ல. இல்ல வெண்ணிலா, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தாகணும். ஏதோ திடீர்னு மகாவுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை பேச முடியாது. போங்க அந்த பக்கம். நானு ரீல்ஸ் பார்க்க போறேன்.